கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலக்குறைவுடன் கண்டறியப்பட்ட காட்டு யானைக்கு 3வது நாளாக இன்றைய தினம் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், இந்த காட்டு யானைக்கு இன்றைய தினம் என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட இருக்கிறார்கள்? நிச்சயமாக. அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா, கோவை மருதமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதி உடல்நலக் குறைவுடன் காணப்பட்ட பெண் யானைக்கு தொடர்ந்து கால்நடை மருத்துவ குழுவினர் அதே போல் வனத்துறையினர் தொடர் சிகிச்சைகள் அளித்து வந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் கூட இங்கே கிரேன் மூலமாக அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானையை கிரேன் மூலமாக நிற்க வைத்து அதற்கு தேவையான அந்த குளுக்கோஸ் மற்றும் நோய் எதிர்ப்பு மருந்துகள்லாம் கொடுத்து மேலும் உணவுகள் நீர் சத்து உள்ள உணவுகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா, அந்த யானைக்கு நல்ல ஒரு உடலில் முன்னேற்றம் ஏற்பட்டு குறிப்பாக இரவு பகலாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் இதே பகுதியில் முகாமிட்டு யானையை கண்காணிச்சுட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நேற்று இரவிலிருந்தே பார்த்தீங்கன்னா சீரான முறையில் யானை உணவுகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக தென்னை, வாழை, அதே போல பலாப்பழம் உள்ளிட்ட யானைக்கு மிகவும் பிடித்த உணவுகள் இங்கே வனத்துறை மூலமாக வழங்கப்பட்டு அதை உணவுகளை சீரான முறையில் எடுத்துக்கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல யானையின் உடல்நிலையை ஒவ்வொரு நிமிடமும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ குழுவினர் கண்காணிச்சுட்டு வராங்க. அதே போல வனத்துறையினரும் தீவிரமாக யானையின் உடல்நிலையை கண்காணிச்சுட்டு வராங்க. தற்போது வரை அந்த கிரேன் சப்போர்ட்டோட யானை நிற்க வைக்கப்பட்டாலும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இன்று மாலை வரை யானைக்கு தேவையான உணவுகள் வழங்கப்பட்டு அதன் உடல்நிலை நன்று தேறிய பிறகு கிரேனில் இருந்து அவுத்துவிடப்பட்டு வனப்பகுதிக்குள் அனுப்புவதற்கான பணிகளில் வனத்துறை ஈடுபட இருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, உடல்நலம் குறைவான நிலையில் காணப்பட்ட அந்த பெண் யானையுடன் அதன் 4 மாத ஆண் குட்டியும் கண்டறியப்பட்டது. நேற்று, அதாவது கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து அந்த குட்டி யானைக்கும் தேவையான உணவு தண்ணீரை கொடுத்து வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் நேற்று இரவு இதே பெண் யானையின் ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு யானை குட்டியுடன் தற்போது இதே வனப்பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது. அதனையும் வனத்துறை குழுவினர் கண்காணிச்சுட்டு வராங்க. தற்போது வரை இங்கே கண்டறியப்பட்ட அந்த யானை குட்டியும் சரி, உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கண்டறியப்பட்ட இந்த பெண் யானைக்கும் சரி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேவையான அளவுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல இங்கே அதிக அளவு யானை விரும்பி சாப்பிடக்கூடிய தென்னை, வாழை, பலா உள்ளிட்ட அனைத்து வகை உணவுகளும் கொடுக்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மீண்டும் அதற்கு தேவையான குளுக்கோஸ் உள்ளிட்ட அந்த மருந்துகளும் வழங்க இருக்கிறாங்க. நேற்று மாலையே பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்து மாத்திரைகள் உணவில் கலந்து கொடுத்திருந்தாங்க. அதன் காரணமாகவே தற்போது இந்த யானைக்கு நல்ல இந்த உடலில் முன்னேற்றம் காணப்படுகிறது. தற்போது வரை பார்த்தீங்கன்னா, வனத்துறை மற்றும் இங்கே கால்நடை மருத்துவ குழுவினரின் தீவிர கண்காணிப்பின் கீழ் இந்த காட்டு யானையானது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை வரை தொடர்ந்து அதற்கு தேவையான உணவுகள் கொடுத்து அதன் உடல்நிலையை கண்காணித்து அதாவது சீராக வழக்கமான செயல்பாடுகளை பார்த்த பிறகு யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்புவதற்கான ஆயத்த பணிகளில் வனத்துறை ஈடுபட்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.